வணக்கம் நண்பர்களே. இன்றுமால நாம் இன்றைக்கி தேர்தலின் போக்கு என்ன, எப்படி போய்கிட்டு இருக்கு, பல்வேறு நபர்கள் பல்வேறு செய்திகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பரகல பிரபாகர் அப்படின்னு இவர் நம்ம நிர்மலா சீதாராமனோட கணவர் இருக்கார்ல, அவர் தான் முதல்ல இந்த குரலை எழுப்ப ஆரம்பித்தார். அவர் சில செய்திகளை சொல்லியிருக்காரு. அத்தோடு சேர்த்து நம்ம வேண்டாம்னு நினச்சாலும் விடமாட்டுறார். நம்ம மணி சார், மூத்த பத்திரிகையாளர் மணி சார் விடமாட்டுறாரு. அவர் ஒரு தத்துவ உதிர்த்து இருக்கிறாரு. ப்ளஸ் தேர்தலை பற்றிய ஒரு கணிப்பு இருக்குது. அது ஃபுல்லாக சொல்ல முடியாது, என்னன்றது லைட்டாக போகிற போக்கில் சொல்கிறேன். அதையெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. பரகல பிரபாகர், அதாவது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனின் கணவர். அவர் தான் முதலில் இந்தியாவில், அதாவது இந்த 2023-24 இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு, தேர்தல் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே முதல்ல இந்த செய்தியை சொல்ல ஆரம்பித்தது என்னென்னா, நான் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் பாஜக 220 தாண்ட மாட்டேங்குது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. நம்பர்ஸ் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட போடலாம் அப்படின்னு போட்டால் கூட, அதாவது சொல்லுவாங்களே, இந்த பையன் என்ன தான் எழுதியிருக்கான்னு பார்த்துட்டு எவ்வளோ தான் மார்க் போட்டாலும் பாஸ் மார்க் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வாத்தியார். அது மாதிரி இவரும் எவ்வளோ தான் எக்ஸ்ட்ரா மார்க் போட்டாலும் 220 தாண்ட மாட்டேங்குது அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். அது அவரது கணிப்பு மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்கிறார். அதாவது ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பாஜக பதவியை விட்டு விலக மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க, கலவரம் பண்ணுவாங்க. எப்படி ட்ரம்ப் அமெரிக்காவில் தோற்று போனதுக்கப்புறமும் அந்த கேபிட்டல் ஹில் பகுதியில் தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினாரோ, அதை போலவே பார்லிமெண்ட்டில் இவங்க பெரிய கலவரத்தை உருவாக்குவாங்க. யாரையும் அவ்வளோ சுலபமாக ஆட்சி கைமாற விடமாட்டார் மோடி, அந்த சீட்டை விட்டு போக மாட்டார். நம்ம இந்த பசங்க, சில முரட்டு பசங்க வாங்கி பார்த்துருப்பீங்க, நான் தான் விளையாடுவேன், இல்லைனா ஆட்டத்தை கலைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்தை கலைச்சிட்டு செம்பை தூக்கிட்டு ஓடிடுவாங்க, பேட்டை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. இல்லை இந்த போர்டு கேம்லாம் விளையாடிட்டுனா அந்த எல்லாத்தையும் கலைச்சி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்களே, அதே போலவே சிறுபிள்ளைத்தனமாக மோடி நடந்து கொள்வார். ஒரு டீசெண்டான ஜென்டில்மேன் இருந்தோம், 10 வருஷம் ஆட்சி பண்ணோம், தோத்தாச்சு, வீட்டுக்கு போகணும், வெளியே போக மாட்டார். அவரிடம் நீங்கள் அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது. மக்கள் தான் இதை பேசணும். அவர் பரகல பிரபாகர் ஆரம்பத்துலேருந்து சொல்லக்கூடியதை என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னா, மோடியை வீட்டுக்கு அனுப்புவது இந்த சிவில் சமூகமாக இருக்கக்கூடிய நம்மை போன்ற ஒவ்வொரு தனி நபரும் தான் இதற்கு வேலை செய்யணுமே தவிர, அந்த கட்சி வேலை செய்யும் இந்த கட்சி வேலை செய்யும்லாம் எதிர்பார்த்தா நடக்காது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார். சொல்லிவிட்டு ஒரு உதாரணமும் சொல்கிறார். தென்னகத்தில் மதவாதத்தை பரப்புவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட சோதனை சாலை தான் கர்நாடக மாநிலம். கர்நாடக மாநிலத்தில் இப்போ சென்ற ஆட்சியில் அவங்க என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணாங்க பாருங்கள். இஸ்லாமிய பெண்கள் புர்கா போட்டுட்டு ஸ்கூலுக்கு வரக்கூடாது, வந்தால் ஸ்கூலுக்குள்ளே விடமாட்டேன் அப்படின்லாம் சட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய போராட்டங்கள்லாம், அதாவது இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணியணுமா வேணாமா அப்படின்ற வாதம் என்பது தனியான இன்னொரு வாதம், சரியா? அதை நீ சொல்லக்கூடாது. புர்கா அணியணுமா வேணாமான்றதை ஒரு இந்துத்துவ கட்சியெல்லாம் சொல்லக்கூடாது,
சரியா? அது பொது வெளியில் பொதுமக்கள் விவாதிக்கணும்னா அது விவாதிக்கிறதா வேணாமான்றதை பற்றி அது தனியாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. அந்த விவாதம் இதோடு வராது. அப்போது இந்த கர்நாடக மாநிலத்தை ஒரு மதவெறியை பரப்பக்கூடிய ஒரு களமாக கட்டமைத்து பல்வேறு வேலைகளை அவங்க செஞ்சாங்க. இப்போ அதை பூரா மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? இப்போ கர்நாடக மாநிலத்தை மட்டும் இல்லை, இந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவில் இவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய அநியாயங்களையும் அட்டகாசத்தையும் சரி செய்வதே ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கும் இந்தியா கூட்டணிக்கு. சரியா? இப்படி ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பார்வை பார்த்திங்கன்னா, நம்ம மணி சார் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காரு, ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். அதாவது ஜூன் 4ஆம் தேதி மோடி வெற்றி பெற்றால் அவரை பாரத பிரதமராக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மை போன்ற ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியர்கள் யாரும் இல்லை அப்படின்றார். அதாவது இந்த மொத்த நாட்டு மக்களையும், அதிலும் குறிப்பாக தமிழகத்தை என்ன சொல்கிறாரு, மோடி அடுத்த வாட்டி அவர் தான் ஜெயிப்பார், அவர் ஜெயிச்சாருன்னா அவரை பிரதமராக ஏற்றுக்கணும். அதாவது ஜெயிப்பாருன்னு அவர் சொல்ல வர்றது எப்படி சொல்கிறாருன்னா, 200 சீட் வந்தாலும் அவர் தான் பிரதமராக வரணும் அப்படின்றார். அப்போ பரகல பிரபாகர் சொல்கிற நம்பரை வச்சுக்கிட்டோம், மோடி வந்து கலாட்டா பண்ணுவாருன்னு சொல்கிறத வச்சுக்கிட்டோம், இப்போ மணி சார் சொல்கிறதையே வச்சு பார்த்தோம்னா என்ன சொல்கிறாரு, அவர் மோடியை முழுக்க ஆதரிக்கிறார். அவர் ஒரு சங்கி. நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த அவர் பேரே வந்து ராமசுப்ரமணியன். எதுக்கு மறைக்கிறீங்க பேரை? இப்போ நான் பாருங்க, கருப்பு சட்டைன்னா கருப்பு சட்டை, ஆமாயா நான் திராவிட சித்தாந்தம் தான் பேசுவேன் அப்படின்னு நான் வந்து உட்காந்து சொல்கிறேன். அப்போ அடையாளத்தை மறைத்து கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? இது ஓனாய்த்தனமான வேலை. நான் பாரு நடுநிலை தெரியுமா அப்படிங்கிறது, ஆனால் செய்கிறது பூரா சங்கி வேலை. சரியா? நடுநிலைனா நீ நடுநிலையாரு, அதை விட்டு சங்கி வேலை செஞ்சுக்கிட்டு நடுநிலைன்னு சொல்லக்கூடாது. நம்ம அவரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் மோடி வீட்டுக்கு போகிறாரோ இல்லையோ, இனி யாரும் மூத்த பத்திரிகையாளர் மணியோட பேட்டியை கேட்க போகிறதே கிடையாது. ஏன்னா அந்த ஆள் சொல்கிறது பூரா பொய், எல்லாம் புழுகு மூட்டை. ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறத வாசிக்காது. அந்த நியூஸ் பேப்பரை நானே வீட்டில் வாங்கி வாசிப்பேனே. பார்வை, அதாவது முதல் விஷயம் என்னென்னா, உங்களை வந்து ஒரு சேனலில் பேட்டி எடுக்கிறான்னா அந்த சேனல்காரனுக்கு நேர்மையாக இருங்க. ரெண்டாவது, உங்கள் பேட்டிகளை பார்ப்பதற்கு வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு நேர்மையாக இருங்க. ரெண்டுமே நீங்கள் பண்ணுறதில்ல. பேட்டியை எடுக்க வந்த சேனலுக்கு நேர்மையாக ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா, 2 நியூஸ் எடுத்து பாருங்கள், 2 லைனு. அந்த 2 லைனை 20 நிமிஷம் திரும்ப பேசிகிட்டே இருப்பார். முதல்ல ஒரு தடவை என்ன சொல்லுவார், நியூஸ் பேப்பர் எடுத்து காமிச்சு அதில் இதில் போட்டிருக்கு பாருங்க அப்படிம்பார். அப்புறம் அதை நியூஸ் பேப்பரை வாசி காட்டுவார். அப்புறம் அதை இவரே வாயால் சொல்லுவார். அப்புறம் அதை ஆங்கிலத்தில் சொல்லுவார். அந்த ஒரு செய்தியவே 8 தடவை திரும்ப ரிப்பீட் பண்ணுவார். அப்போ அந்த சேனல்காரன்ட்ட ஏமாத்துறீங்க அவனை. அந்த சேனல்காரனுக்கு பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவன் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. நம்பர் 1. நம்பர் 2, உங்கள் பேட்டியில் ஏதாவது செய்தி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க வர்ற பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, அந்த பார்வையாளர்களோட நேரத்தையும் வீணாக்குறீங்க. அந்த 20 நிமிஷமும் திரும்ப அந்த ஒரு 2 விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த 2 விஷயமும் கடைசியில் என்னவா இருக்குது, சங்கீத்தனமாக இருக்குது. மோடிக்கு ஆதரவு மட்டும்தான் உங்களோட நிலைப்பாடு. நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், நீங்கள் மோடிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னா யாரும் சொல்லலை. அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமையும் கிடையாது. நீங்கள் மோடிக்கு ஆதரவு எப்படி கொடுங்க, நான் மோடி ஆதரவாளன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ நாம் என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்கிறேன், ஆமாம் நான் திராவிட இயக்க சித்தாந்தத்தின் ஆதரவாளன், நான் திமுகவின் அபிமானி, ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமராக வரணும் அப்படின்னு நான் நேராக சொல்கிறேன். நான் என்னுடைய ஒரு நிலைப்பாட்டில் நின்று கொண்டு நான் சொல்கிறேன். அதனால் நான் சொல்கிறது நேர்மையான விஷயம். அது நடக்குமா நடக்காதான்றது வேறு. இப்போ நீங்கள் சொல்கிறது நடக்குமா நடக்காதான்றது வேறு. ஆனால் நீங்கள் செய்கிறது என்னென்னா தப்பு, ஏமாத்துறது, பித்தலாட்டம். எல்லாரையும் ஏமாத்துறீங்க. நான் நடுநிலையாளர், உங்களை இனிமேல் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நடுநிலையாளர்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கடந்த 1.5 மாதத்தில் வந்து மோடிக்கு அடின்னு ஜாலரை அடித்து முடிச்சிட்டீங்க. சரி, அது போட்டோம். இந்த தேர்தல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, அஸ்ஸாமில் வந்து துபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதியில் 93% வாக்குப்பதிவாயிருக்கு. மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இருக்கையிலே கம்மியான வாக்குப்பதிவு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் தொகுதியிலே தான் நடந்திருக்கு. எவ்வளவு, வெறும் 35% தான் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அதிலும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நேற்று விட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 6ஆம் கட்ட தேர்தலில்
ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக அதிகமாக, அதாவது கடந்த 35 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. 58% நடந்திருக்கு அப்படின்றாங்க. அதாவது 58%லாம் நார்மல் தானே சார்னா, நார்மல் வந்து எப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் நார்மல்ன்றது மாறும். சரியா, எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கேல் போட முடியாது. ஜம்மு காஷ்மீர் எப்போதுமே ஒரு பதட்டமான மாநிலமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால் வாக்காளர்கள் பெருமளவில் வந்து வாக்களிப்பது இல்லை. அதுதான் நம்ம பார்த்தோம். ஸ்ரீநகரில் வந்து 38% என்னவோ நினைக்கிறேன், நம்பர் சரியாக ஞாபகம் இல்லை. 35 38க்குள்ளே தான் ஏதோ ஒரு நம்பர். ஆனால் இந்த 6ஆம் கட்ட தேர்தலில் சுமார் 58%, அதாவது 60% நெருக்கி வந்துருச்சு. 58.5% வாக்குப்பதிவாக இருக்குது. இது வந்து கடந்த 35 ஆண்டுகால ஜம்மு காஷ்மீர் வரலாற்றில் மிகப்பெரிய டேர்ன் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னோம்னா, எப்போவுமே ஓட்டு பர்சன்டேஜ் ஜாஸ்தியாச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, அது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளாக இருக்கும் பெரும்பாலும். சரியா, ஆளுங்கட்சி நல்லா தான் ஆட்சி செய்யுது அப்படின்னு சொன்னால் வாக்களிப்பதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அவங்க நல்லா தானே பண்ணுறாங்க, போடுறவங்க ஓட்டு போடட்டும், எப்படியும் போடுவாங்க, எப்படியும் அவங்க ஜெயிச்சிடுவாங்க, இதில் தனியாக போய் நம்ம வேறு போடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் மக்கள் வந்து பெருசாக, அதாவது எதிர்ப்பு நிலை இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது எதிர்ப்பு நிலை இல்லைன்னா வாக்குப்பதிவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது நார்மலாக தான் இருக்கும். ஆனால் வாக்குப்பதிவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக நடக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு நோக்கி மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அதாவது பரகல பிரபாகர் சொன்னார்னு சொன்னேன்னு, சிவில் சமூகம் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு. சிவில் சமூகம் எப்படி போராட்டத்தை முன்னெடுப்பாங்க? இப்படி தான் முன்னெடுக்க முடியும். அவர்கள் வந்து வாக்கு பதிவு செய்வதில் மிகப்பெரிய ஆர்வம் காட்டி நிறைய பேர் உள்ளே வந்து வாக்களிப்பாங்க. பல இடங்களில் 70%, 80%லாம் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இப்போ தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு காரணத்தினால் நம்ம வந்து இன்னும் அந்த 7வது கட்டம், அதாவது ஜூன் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல் ஒன்று பாக்கி இருக்குன்றதுனால நாம் வந்து இப்போ நம்மளுடைய அனாலிசிஸை நான் அதை வந்து அந்த 5 கட்ட தேர்தலை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த அனாலிசிஸை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எப்போ ஜூன் 2ஆம் தேதி பகிர்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி பகிரக்கூடாது. தேர்தல் விதிமுறைகளின்படி யாருமே ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடி எந்த கணிப்புகளையும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரகல பிரபாகராவது 220ன்னு சொல்கிறாரு. நான் வந்து ரொம்ப காலமாக 150க்கு மேலே பிஜேபி வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. என்னாலேயே நம்ப முடியல. என்னென்னா, நான் சொன்ன 150 கூட வராது போல இருக்குது. டபுள் டிஜிட்டை தாண்டுவாங்களா அப்படின்றதே ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதாவது 90 தாண்டுமா அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்குது பாஜக அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. பாஜகவை மட்டும் நான் சொல்லலை, பாஜக கூட்டணியே சேர்த்து சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போது இதை வந்து ரஃபாக வச்சுக்கிங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸோட எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை சீட்டு யார் வருவா அப்படின்னு துல்லியமாக ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கிறேன். 5 கட்ட தேர்தலை வச்சு தான். 6, 7 அதில் இன்னும் டேட்டா எலெக்ஷன் கமிஷன் வெளியிடலை. ஒரு வேளை வெளியிட்டாலும் 6வது கட்டத்துக்கு மட்டும்தான் வெளியிட முடியும். 7வது கட்டம் வந்து 1ஆம் தேதி தான் நடக்க போகுதுன்றதுனால அன்றைக்கி அவங்களால வெளியிட முடியாது. ஸோ அந்த கடைசி 58 சீட்டு இருக்கும் அந்த 7வது கட்ட தேர்தல். அந்த 58 சீட்டு தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 470 சொச்சம் இருக்கக்கூடிய சீட்டுகளின் அனாலிசிஸ் என்ன? இப்போதைக்கு 5 கட்ட தேர்தலில் வந்து அவங்க வெளியிட்டிருக்க நம்பர் வந்து 429 தொகுதிகளுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. 429ன்றதே வந்து ஆல்மோஸ்ட் டிசைடிங் ஃபேக்டர் தான். மிச்சம் இருக்கிறது ஒரு 100 சீட்டு. அது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த 429 சீட்டு அதோட அனாலிசிஸில் எந்தெந்த ஸ்டேட்டில் எத்தனை சீட்டு, என்டிஏ கூட்டணிக்கு எத்தனை சீட்டு, இந்தியா கூட்டணிக்கு எத்தனை சீட்டு அப்படின்றத பற்றின அனாலிசிஸோட நான் உங்களை 2ஆம் தேதி சந்திக்கிறேன். அதுவரை டெய்லி மற்ற வேறு அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். 1ஆம் தேதி தேர்தல் முடிந்தவுடன் 6 கட்டத்துக்கும் முடிஞ்சால் 6 கட்டத்துக்கு டேட்டா கிடைச்சா அதையும் சேர்த்தே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படி கிடைக்காத பட்சத்தில் இருக்கக்கூடிய 5 கட்ட தேர்தலோட அனாலிசிஸோட 2ஆம் தேதி நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.